காலையில் ராஜாவை போலவும் பகலில் ராணியை போலவும் இரவில் பிச்சைக்காரனை போலவும் சாப்பிட வேண்டும் என்ற கூற்றை நான் கேட்டிருக்கின்றேன். அப்படியாயின் எமது காலை உணவு நல்ல நிறையுணவாக இருக்க வேண்டும். எனவே எம் பெற்றோர்களில் எத்தனை பேர் இன்று தம் பிள்ளைகளுக்கு காலையில் நிறையுணவை சமைத்துக் கொடுக்கிறார்கள்? பாக்கெட் மணியை கொடுத்து அனுப்பினால் கண்டீனில் வாங்கி சாப்பிட்டால் அது நிறையுணவாக முடியுமா? அன்பின் பெற்றோர்களே, ஒரு மாணவன் உடல் ரீதியாக உள்ள ரீதியாக மனிதனாகுவதற்கு முக்கிய பங்களிப்பு உங்களை சார்ந்ததே. உடல் உள்ள ரீதியாக வலிமை பெற்றால்தான் அவனுக்கு அறிவு கிட்டும், ஞாபக சக்தி வளரும், சிந்தனை ஊற்றெடுக்கும். அது மட்டுமல்ல, இன்னும் சில பாடசாலைகளில் ஒரு வகுப்பில் 40-50 மாணவர்கள் உள்ளனர். அவ்வாறு 6-7 வகுப்பிற்கு ஒரு ஆசிரியர் ஒரே நாளில் பாடம் கற்பிக்க வேண்டியுள்ளது. அதுவும் ஒரு வகுப்பிற்கு 45 நிமிடங்கள். இந்த இடத்தில் ஆசிரியருக்கும் உங்கள் மகனுக்கும் நீங்கள் செய்ய வேண்டிய பணிவிடையை கவனியுங்கள். உங்கள் பிள்ளைகள் பாடசாலை விட்டு வரும் பொழுது அன்புடன் அரவணையுங்கள். அவர்களது புத்தக பையை திறவுங்கள். அன்று 9 பாடமும் நடந்தனவா? அதில் என் மகன் கலந்து கொண்டுள்ளானா? பயிற்சியை எழுதி ஆசிரியருடன் காண்பித்துள்ளானா என்பதை நன்றாக பாருங்கள். மேலும் அவன் எழுதிய பிழைகளை திருத்தியுள்ளானா என்பதை முக்கியமாக கவனியுங்கள். இல்லை என்றால் அவனுக்கு சரியான விடை தெரியாமலே இருக்கும். மேலும் அன்று நடந்த பாடத்தை அன்றே மீட்டி பார்க்க பழக்குங்கள். எனவே அன்பின் பெற்றோர்களே, நாளைய சமூகத்தின் தலைவர்களாக போகும் இன்றைய மாணவர்களை ஒழுக்கமுள்ளவர்களாக, ஆளுமை உடையவர்களாக, அறிவுடையவர்களாக உருவாக்குவது ஆசிரியர்கள் அல்லது அதிபர்களுக்குரிய பொறுப்பு மட்டுமல்ல, பெற்றோர்களாகிய உங்களுக்கு பாரிய பொறுப்பு உண்டு என்பதை பெற்றோர்களாகிய நீங்கள் உணர வேண்டும் என கேட்டு விடைபெறுகிறேன். வசலாம். பாடசாலை அதிபர்கள், ஆசிரியர்கள் பெற்றோருக்கு கூற வேண்டிய நல்வார்த்தைகளை அந்த பெற்றோர்களுக்கு பிள்ளைகளை கூறுகின்ற ஒரு பாங்கினை இந்த நிகழ்ச்சியிலே கண்டுகொண்டோம். பாராட்டுக்கள். தொடர்ந்து ஆங்கில மொழி மூலமான பேச்சு பேசுவதற்கு வருகின்றார் தரம் 10 சேர்ந்த ACF ஹலீமா. வாழ்க்கையிலே விளையாட்டுகளின் முக்கியத்துவம் பற்றிய பேச்சு. Games and sports are the great builders of health and character. They determine our careers and the course of history. Games and sport help us in the building of a harmonious all-round personality. Those who play no games have a very stunted growth. As we all know, education without games is like a one-sided affair. Mere mental and moral development is not enough. Physical development is as important as mental growth. That's why every system of the education lays much stress in the utility of games and sports. These help us in the development of sound minds in healthy bodies. As a developing country, Sri Lanka needs able-bodied, healthy youth to shoulder many more duties for a bigger, better and a brighter tomorrow. In the building of health and national character, sports play a tremendous role. It's a well-known fact that games and sports provide an ideal recreation for the children, for the youth and even for the old people. It is better to use our leisure time in playing rather than seeing a television or a cinema show. Reading books all time is not so good. As a saying goes, all work and no play will make Jack a dull boy. The right principle of life is sometimes to work and sometimes to play. Games dispel dullness and make life worth living. Those who do not play any games usually do not do well in their lives too. Games and sports teach us team spirit, without which nothing can be achieved in the world, because we all have to team up our energies together to make life worth living. In all affairs of life, we have to act as a team. So, my beloved sisters and brothers, let's be together with games and sports. Thank you. இன்று எங்கள் பாடசாலை நிகழ்ச்சிகளை சிறப்பாக வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் சேம்பலகாஷ் கொட்டுவ மதீனா தேசிய பாடசாலை மாணவர்கள். அடுத்த அம்சம் ஊடுருவல் மனமாற்றம் என்ற தலைப்பில் இடம்பெறுகிறது. தருவதற்கு வருகின்றார்கள் தரம் 12A பிரிவைச் சேர்ந்த MMF இல்மியா, ND நஸ்ரா ஆகியோர். இந்த கண்டா உப்பரிம ஃபன் போல என்ன பாட்டண்டா சுப்பிரியாய்க்கு. உண்மைக்கும் நேத்து பார்த்த படம்டா சட்ட படி மனச விட்டு போகுதே இல்ல. படம் 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 படத்தை பார்த்துட்டு பச்சை தண்ணியில பப்படம் தான் பொறிக்கணும். முன்னுக்கு வரப்போற ஓலவல் எக்ஸாம்ல என்னதான் எழுத போறியோ எனக்கு கண்டா தெரியல. உம்மா பாப்பா கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு அனுப்புற காசை நீ கொண்டு வந்து படமா பாக்குறேன்னு அட்வைஸ் பண்ணது தவிர உனக்கு வேற ஒன்றுமே தெரியவா? சும்மா இரியே அலட்டாம.
ஓண்ட அளவுக்கு தான் சொன்னேன். நீ நேத்தும் மெட் சார் கிட்ட அடி வாங்கினாய் தானே? ஐயோ இரியே பேசாம அவர்ட கோவத்தை அவர்ட காட்டாம எங்க கிட்ட வந்து காட்டிய இந்த நாளும் அடி வாங்குறதுதான். அதெல்லாம் இப்ப ஃபேஷன், கணக்கெடுக்கப்படாது. எனக்கண்டா லைஃப இஞ்சி பண்ணதை தவிர வேற ஒன்றுமே தெரியா. என்னடி அது இஞ்சி? இஞ்சி இல்லடி, அது என்ஜாய். இத கூட உனக்கு ஒழுங்கா சொல்லிக்க தெரியலையே. போதும் போதும், இங்கிலீஷ்ல பாரு, இஞ்சி மாதிரி தான் விளங்கும். சும்மா என்ன சாட்டராக்கத்திலே இரு. நீ சாட்டராக்கல்லடி, ஓண்ட அளவுக்கு தான் சொன்னேன். உனக்கு தெரியுமா எங்கட புகாரி மாமட மகன் சுல்தான் தானா? அந்த புத்தா பூச்சி தானே, எனக்கு தெரியும் அவரை. அந்த கலைவிழா மேதிய கலக்கிய சுல்தான் தானவையா நீ புத்தா பூச்சின்னு சொல்ற? அவனும் படிக்கிற காலத்துல உப்பரிமை பண்ணெடுத்தவன் தானே. இப்ப என்னவோ ஒரு சான்ஸ்ல டாக்டர் ஆகிட்டா. அவரை போய் நீ பெரியசா பேத்துறியே. அவரு பண்ணா இருந்தாலும் காரியத்துல கண்ணா தான் நீந்திக்காரு. இப்ப பாரு, சமூகத்துக்கே சேவை செய்யறாரு. அதுக்கு நீ எனக்கு அது மாதிரி ஆக சொல்றியா? ஐய சீ, எனக்கு கண்டா ஸ்பிரித்தால வாசம் ஒத்துக்கிறதே இல்ல. உனக்கு நான் ஸ்பிரித்தாலைக்கு ஜப் செய்ய போக சொல்லல, படிச்சு சமூகத்துல ஒரு நல்ல மனுஷனா வரணும்னு தான் சொல்றேன். என்ன உனக்கு என்ன மண்ண தெரியும்? எங்கட ஷக்கீலா தாத்தா போடுற ஃபேஸ் வாஷ் விலை தெரியுமா உனக்கு? அவர் ஒரு ஃபேஸ் வாஷ் 2500 ரூபாட போடுறா. படிச்சா இதெல்லாம் எடுத்தா ஸ்கூல்ல அவ சும்மா அலட்டிக்கிட்டு தான் இருந்தா. இப்ப போற கார பாரு எப்படி போறா. ஏண்டல்லா, நீ அல்லாவே மறந்து பேசுற. சில சந்தர்ப்பங்கள்ல தண்ணி மேல் நோக்கி பாயுது இல்லையா, அதுக்காக எல்லாரும் அப்படி சீவி சிங்காரிச்சுக்கிட்டு ஏழுமா. அவ அப்படி இருக்கிறதுக்கு அவட புள்ளகளை பாரு. சமூகத்துல ஒருத்தருமே மதிக்கிறதில்ல. நல்லா படிக்கிறது வேலைக்கு போறதுக்கு மட்டுமல்ல, தன் குடும்பத்தை ஒழுங்கா வழி நடத்தவும் தான். இஸ்லாம் கூட சொல்லி இருக்குதே, கல்வி கற்பது முஸ்லிமான ஆண் பெண் இருபாலார் மீதும் கட்டாய கடமை என்றுதானே. இது கூடவா உனக்கு தெரியல? அதண்டா உண்மைதான். இருந்தாலும் இவ்வளவு சொல்லியுமா நீ திருந்தல? நரகத்திட வேதனைய பத்தி தெரியாம பேசுற போல. இதெல்லாம் உனக்கு இப்ப புரியாது. மௌத்துக்கு பிறகு வரப்போற வாழ்க்கையில தான் உனக்கு புரியும். உண்மைதாண்டி, இவ்வளவு நாளும் தெரியாதனமா இருந்துட்ட. நீ எனக்கு நல்ல புத்தி சொல்லி தந்துட்டாய். எசாக்கல்லா ஹைரா. நான் இண்டல இருந்து போய் படிச்சு ஓலவல்ல பாஸ் ஆகுற வழிய பாக்கணும். நேத்து தந்த ஹோம்ஒர்க்கும் அப்படியே இருக்கு. நான் போய் செய்யணும். போயிட்டு வரேன்டி. அல்ஹம்துலில்லாஹ். இப்படி ஒரு மனச மாத்தினதுக்கு அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். நிகழ்ச்சியில் அடுத்து இடம்பெறுவது இஸ்லாமிய கீதம். பாடுவதற்கு வருகின்றார்கள் SLF ஷாமிலா, ஓடி சுமையா, MMF மபாசா ஆகியோர். அறிவு மிக்க சோதரி, அநாதைகள் துயரம் காணுவீர். அல்லலுறும் அவர்கள் வாழ்வு நலம் பெறவே நாங்கள் சேர்ந்து உரிய பணிகள் ஆற்றிடுவோமே. சிறந்த இல்லம் அநாதைகள் இருக்கும் இல்லமே, சிறப்போடு நன்மைகளும் வந்து சேருமே. சிறந்த இல்லம் அநாதைகள் இருக்கும் இல்லமே, சிறப்போடு நன்மைகளும் வந்து சேருமே. அநாதரவாய் இருக்கும் அவர்கள் தலையை தடவினாலும் கூட முடியளவு நன்மைகள் வந்து சேருமே. தனி நிகழ்ச்சிகளுக்குள்ளே சிறந்த நிகழ்ச்சி எது என்பதை தெரிவு செய்து அறிவிப்பதற்காக நடுவர் குழுவைச் சேர்ந்த முன்னாள் அதிபர் அல்ஹாஜ் MIM ஜுனைத் அவர்களை அழைக்கின்றோம். ரசிக்கத்தக்கதாகவும் சிறப்பானதாகவும் அனைத்து நிகழ்ச்சிகளும் அமைந்திருந்தன. ஒரு நல்ல மாணிக்கத்தை நீங்க தேர்ந்தெடுங்க என்று சொல்வதை போல இருக்கின்றது. ஒன்றை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்ற அந்த கட்டாயத்தில் மிக கூடுதலான புள்ளிகளை பெற்றுக்கொண்ட MSF ரிஃப்கா வழங்கிய தமிழ் பேச்சு சிறப்பான நிகழ்ச்சியாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றது என்பதனை நான் உங்களுக்கு அறிவித்துக் கொள்கின்றேன். அல் சஃபா டிராவல்ஸ் அண்ட் டூர்ஸ் பிரைவேட் லிமிடெட் ஸ்தாபனத்தின் அந்த பரிசினை இப்போது மேடையில் அல் சஃபா டிராவல்ஸ் அண்ட் டூர்ஸ் பிரைவேட் லிமிடெட் உரிமையாளர் அல்ஹாஜ் ALM ஃபாரூக் அவர்கள் வழங்கி கௌரவிப்பார்கள். நிறைவு பெறுவது எங்கள் பாடசாலை.
இன்றைய நிகழ்ச்சியில் கலந்து சிறப்பித்த பாடசாலை சேம்பலகாஸ்கோட்டுவ மதீனா தேசிய பாடசாலை. அடுத்த வெள்ளியன்றும் எங்கள் பாடசாலை நிகழ்ச்சியில் சந்திப்போம். மாணவ செல்வங்களின் வருங்காலம் வளமாக வாழ்த்தி விடைபெறுகின்றோம். நேர்கள் இதுவரை எங்கள் பாடசாலை மாணவர்கள் மத்தியில் மறைந்து கிடக்கும் ஆற்றல்களை வெளிக்கொண்டு வரும் பல்சுவை நிகழ்ச்சி கேட்டீர்கள். தொகுத்து வழங்கியவர் ARM ஜிப்ரி. நிகழ்ச்சி தயாரிப்பு இஸ்மாயில் M. இல்யாஸ்.